கண்ணீரோடு விதைக்கும் போது ஏந்தி நிற்கிற நம்முடைய கரங்களை கொடுக்கிற கரங்களை அவர் மாற்றுவார். அல்லேலூயா. விசுவாசத்தோட படிக்கணும். பாட்டு எல்லாமே ஜெபத்தோட பண்ணி கேட்டு அவர் தருகிற பாட்டு தான். எதுவுமே நான் என்னுடைய விருப்பப்படி எடுத்து படிக்கிறது கிடையாது. அல்லேலூயா. அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ளவர் நம்மோட இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆனா நம்ம விசுவாசிக்கும் போதும் மரியாள்கிட்ட சொல்வார்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். அதான் முந்தினதை யோசிக்க கூடாது. பூர்வமான காலத்துல நடந்ததை நம்ம சிந்திக்கவே கூடாது. அதையெல்லாம் மறக்கும் போது புதிய காரியங்களை தோன்ற செய்கிற தேவன் நம்மோட இருக்கிறார். ஏன்னா அவர் பெரியவர். அவர் சொல்றார், உன்னை எகிப்து தேசத்துல நடந்து வந்த போது அந்த டயத்துல நடந்த அப்படிப்பட்ட அதிசயங்களை காண செய்வேன் அப்படின்னு அவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. எகிப்து தேசத்துல எப்படிப்பட்ட அதிசயங்கள் நடந்துச்சு. செங்கடலை பிளந்தாங்க, கண்மலையிலிருந்து தண்ணி வர வச்சாங்க, எவ்வளோ அதிசயம் செஞ்சாங்க. செருப்பு பிஞ்சு போகல, வஸ்திரம் பழசா போகல. அந்த ஒரு வயசுல போட்ட வஸ்திரம் 40 வயசு வரைக்கும் அந்த வஸ்திரம் பழசாகல, சின்னதாகவும் போகல. அவ்வளோ அற்புதம் செய்தார். அதே தேவன் தான் இந்த நாட்கள்ல வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அந்த வார்த்தையினால் மூலம் பேசுனாங்க, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எப்படி எகிப்து தேசத்துல நடந்தது போல.